பிரைஸ் தி லார்ட். இந்த நவம்பர் மாதத்தில் 19ஆம் தேதியாகிய இந்த புதன்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் எஸ்ரா என்கிற அந்த எஸ்ராவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 21வது வசனம். த புக் ஆஃப் எஸ்ரா சாப்டர் 8 verse 21. அப்பொழுது நாங்கள் எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை தாழ்த்துகிறதற்கும் எங்களுக்காகவும் எங்கள் பிள்ளைகளுக்காகவும் எங்கள் சகல பொருள்களுக்காகவும் செவ்வையான வழியை தேடுகிறதற்கும் நான் அங்கே அந்த அகாவா நதி அண்டையிலே உபவாசத்தை கூறினேன். அல்லேலூயா. கர்த்தருடைய அருமையான இந்த வசனத்துக்காக இந்த காலை வேளையில் நம்ம தேவனை ஸ்தோத்திரிக்கலாமா? உபவாச ஜெபத்தினுடைய மேன்மையை இந்த வசனத்தில் நம்ம பார்க்குறோம். நமக்கு தெரியும், எஸ்ரா ஒரு வேத பாரகன். அவர் அந்த நாட்களிலே எஸ்ராவினுடைய தலைமையில தான் அநேக ஜனங்கள் எருசலேமுக்கு கடந்து வந்தார்கள். எருசலேம் தேவாலயம் எல்லாம் சுட்டரிக்கப்பட்டு ஜனங்கள் எல்லாம் அசீரிய ராஜ்யம், பாபிலோனிய ராஜ்யம் என்று சிதறடிக்கப்பட்டார்கள் யூதர்கள். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தையின்படி கர்த்தர் ராஜாக்களை ஏவி அவர்களெல்லாம் மறுபடியும் திரும்ப கொண்டு வந்தார். அப்படி 3 முறையாய் வந்தார்கள் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். நெஹெமியாவுடைய பீரியடில் ஒரு டைமில், எஸ்ராவுடைய பீரியடில் ஒரு டைமில், அப்படியாக அவர்கள் வந்தார்கள். இப்போ எஸ்ரா தலைமையில் வந்த பொழுது இந்த எஸ்ரா என்ன செய்கிறார் என்றார், அவர் ஒரு காரியத்தை செய்கிறார். உபவாசத்தை கட்டளையிடுகிறார். எதற்காக இந்த உபவாசம்? நாங்கள் எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை தாழ்த்துகிறதற்கு. இப்போ உபவாசம் என்பது என்னதுன்னா, முதல்ல நம்மளை நாம் ஆண்டவருக்கு முன்னால் நம்மளை தாழ்த்துகிறது. அந்த நாட்களில் அவங்க உபவாசம்னா என்ன செய்வாங்க? அதற்குன்னு ரெட்டுரை ஆடைகளை உடுத்தி கொண்டு, சாக்லாத்தில் அந்த மாதிரி ஆடைகளை உடுத்தி புழுதியிலே அவர்கள் உட்கார்ந்து அவங்க உபவாசித்து ஜெபம் பண்ணுவாங்களாம். ஆனால் இன்றைக்கி நம்ம அப்படிலாம் ஃபாஸ்டிங்க்குன்னு ஒரு ட்ரெஸ்ஸு, கார்மெண்ட்டு, இல்லை தரையில் உட்காந்து தான் பண்ணணும், அந்த மாதிரி நமக்கு இல்லை. ஆனால் அப்படி அவங்க தங்களை தாழ்த்துனாங்க. அதனுடைய முக்கியத்துவம் என்னென்னா, உபவாசம் என்பது, நான் இன்றைக்கி எவ்வளோ வேலைகளை செய்துக்கிட்டு இருக்கிறோம். நம்மளுக்கு வீட்டில் வேலை இருக்குது, வெளியில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு நிறைய வேலை இருக்குது, நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்குது, ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, எத்தனையோ காரியங்கள் இருக்குது. அது எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு இன்றைக்கி நான் உபவாசம் பண்ண போகிறேன், இன்றைக்கி தேவ சமூகத்தில் நான் உட்கார போகிறேன் அப்படின்னு சொல்லி தேவனுடைய சமூகத்தில் நம்மளை போய் தாழ்த்தி அமருகிறது உபவாசம். அதை அவர்கள் செய்தார்கள். இன்னொன்று, நம்ம உபவாசிக்கிறோம். நம்மளாம் அநேகர் உபவாசித்து நம்ம ஜெபிக்கிறது நம்மளுக்கு பழக்கமாக இருக்குது. ஆனால் நம்ம எதற்காக உபவாசிக்கிறோம்? இன்றைக்கி நம்ம ப்ரேயர் லைனில் உபவாச ஜெபம் இருக்குது. மந்த்லி ஒன்ஸ் நம்ம டெலிஃபோன் ப்ரேயரில் நம்ம என்ன செய்கிறோம்? உபவாசம் பண்ணி நம்ம ஜெபிக்கிறோம். காலையில் 9 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் இந்த ஜெபம் நடக்குது. ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் நம்ம ஜெபிக்கிறோம், கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கேட்குறோம். அநேக நேரங்களில் இந்த உபவாசம் எதற்காக அப்படின்னு பார்க்கும்போது, எனக்கு இந்த காரியம் நடக்கணும், இந்த காரியத்தில் எனக்கு ஒரு தடை இருக்குது, இந்த தடை மாறணும், எனக்கு நன்மை உண்டாகணும், என்னுடைய வியாதி மாறணும் அப்படின்னு சொல்லி நம்ம உபவாசிக்கிறோம். சில நேரங்களில் நம்ம சுயநலத்துக்காக கூட உபவாசிக்கிறோம். அந்த மாதிரியெல்லாம் நிறைய பண்ணுறோம். ஆனால் இங்கே பாருங்கள், எஸ்ரா எதற்காக உபவாசத்தை கூறினாரா? எங்களுக்காகவும் எங்கள் பிள்ளைகளுக்காகவும் எங்கள் பொருள்களுக்காகவும் செவ்வையான வழியை தேடுகிறதற்காக. செவ்வையான வழி எதுன்னு எங்களுக்கு தெரியல ஆண்டவரே. எங்களுக்கு முன்னால் நிறைய வழி இருக்குது, அதில் எங்களுக்கு செவ்வையான வழி எது எனக்கு தெரியலையே ஆண்டவரே. அதனால் நான் உங்களுடைய சமூகத்தில் உபவாசித்து ஜெபிக்கிறேன், எனக்கு காட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லி அவர் ஜெபிக்கிறார். இந்த மாதிரி நம்ம ஜெபம் பண்ணியிருக்கிறோமா? ஆண்டவருடைய சித்தத்தை என்னால் புரிந்து கொள்ள முடியலப்பா, என்னோட முன்னால் நிறைய காரியம் இருக்குது, எதை சூஸ் பண்ணணும்னு எனக்கு தெரியல. அப்படி ஒரு இக்கட்டான நேரத்தில் நீங்கள் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணியிருக்கிறீங்களா? ஆண்டவருடைய கைடன்ஸை நீங்கள் பெற்றிருக்கிறீங்களா? அதைத்தான் இந்த இடத்துல எஸ்ரா செய்கிறார். நம்மளுக்கு அந்த மாதிரி கன்ஃபியூஸ்டாக இருக்கும்போது என்ன செய்யனே தெரியல. சில நேரத்தில் பார்த்திங்கன்னா எந்த டிசிஷன் எடுக்கிறதுனே தெரியலையே, எந்த வழியை சூஸ் பண்ணுறதுன்னு தெரியலையே, இதுவும் நல்லா இருக்குது அதுவும் நல்லா இருக்கிற மாதிரி தான் இருக்குது. அப்போ நம்ம ஹியூமன்லி நம்ம ஃப்ளஷில் நிறைய காரியத்தை நம்ம யோசிக்கிறோம், இது பண்ணால் நல்லாயிருக்கும், அது பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். நிறைய பேர் நிறைய ஆலோசனைகளை கொடுக்குறாங்க. நம்ம அன்றைக்கி கூட தியானிச்சோம்ல, தாவீது மனுஷர் கையில் நான் விழாதிருப்பேனாக, தேவனுடைய கையில் நான் விழுவேனாகன்னு சொல்கிறார்.
அப்போது நம்ம கூட நிறைய நேரத்தில் மனிதரிடத்தில் ஆலோசனை கேட்குறோம். அவங்க ஒரு சில ஆலோசனைகளை கொடுக்குறாங்க. நமக்குன்னு ஒரு சில விருப்பங்கள் வழியாக ஆலோசனைகள் வருகிறது. அப்போ எது பெஸ்ட்டு, எது எனக்கு செவ்வையான வழி, மனிதர்களாகிய நமக்கு அது தெரியாது அல்லவா? ஆனால் தேவன் அதை அறிவார். அப்போ நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவருடைய சமூகத்தில் உபவாசம் பண்ணி, ஆண்டவரே எனக்கு தெரியலப்பா, ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குது, என்ன பண்ணணும்னு தெரியல, இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு போகணுமா வேண்டாமா தெரியல ஆண்டவரே, இது என்னைய சுகப்படுத்துமா இல்லைன்னா இன்னும் அதிகமான கேடு தான் எனக்கு உண்டு பண்ணுமா, இன்னும் வலியை உண்டு பண்ணுமா தெரியல ஆண்டவரே. நம்ம கூகுளுக்கு போகிறதுக்கு முன்னால், மற்றவங்க கிட்ட போகிறதுக்கு முன்னால் ஏன் நாம் உபவாசித்து ஜெபிக்கக்கூடாது? அன்றைக்கி எஸ்ரா அப்படியாக ஜெபித்தார் அல்லவா? ஏன் நான் உபவாசித்து ஜெபிக்கக்கூடாது? ஒரு நாளை உங்களுக்குன்னு உபவாச நாளாக நீங்கள் அப்படியே செட் பண்ணுங்கள். ஆண்டவரே இந்த நாளில் நல்லா உங்களுடைய சமூகத்தில் நான் உபவாசம் பண்ணி, ஒருவேளை வீட்டுக்கு தேவையானதெல்லாம் குக் பண்ணி முடிச்சுட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் உட்காருங்க. ஒருவேளை நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தால் அது ரொம்ப நல்லது. எல்லா பிள்ளைகள் ஹஸ்பண்ட் எல்லாம் வேலைக்கு போனதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ண முடியும்? எல்லாத்தையும் மூடிட்டு ஃபோனெல்லாம் கொஞ்சம் தூர வச்சுட்டு எந்த காலிங் பெல் எதையுமே அட்டன் பண்ணாமல் அன்றைக்கி ஃபுல்லாக ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் இருங்க. உபவாசம் என்பது நிறைய நேரத்தில் நம்ம என்ன பண்ணுறோம்? ஃப்ரூட் ஜூஸ் குடிச்சுக்கிறோம், ஒரு காஃபியை குடிச்சுக்கிறோம், ஒரு ஃப்ளாஸ்கில் டீயை வச்சுக்கிறோம், அதெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம உபவாசம் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் மோசே உபவாசம் பண்ணதை யோசித்து பார்த்துருக்குறீங்களா? 40 நாள் அப்பம் புசியாமல் தண்ணீர் குடியாமல். இன்றைக்கி நம்ம என்ன சொல்கிறோம்? தண்ணி குடிக்கலனா நம்ம டீஹைட்ரேட் ஆயிடுவோம், எனக்கு சுகர் இருக்குது, எனக்கு அது இருக்குது, எனக்கு இதை பண்ண முடியாது. இது நம்மளாக நினைத்து கொள்ளுகிறோம். நீங்கள் தேவ பிரசன்னத்தில் உண்மையாய் நாம் போகும்போது அங்கே பசியும் இல்லை, தாகமும் இல்லை. ஆனால் அதுக்கு என்னென்னா நம்ம ஆண்டவருடைய ப்ரெசன்ஸில் போகணும். இன்றைக்கி நம்மளால் அதை போக முடியாததுனால தான் நம்மளுக்கு என்ன இருக்குது? நம்மளுக்கு பலவீனம் இருக்குது. ஆண்டவருடைய ப்ரெசன்ஸில் போய் எல்லாம் ஆண்டவரை துதித்து பாடி, ஆண்டவரே அவங்களுக்கு சத்தத்தை நான் கேட்கணும், ஆண்டவரே எனக்கு இந்த டைமில் என்ன செய்யணும் தெரியலப்பா, எனக்கு நீங்கள் வழி காட்டியே ஆகணும், எனக்கு யாருமே இல்லை கைட் பண்ண, நீங்கள் தான்ப்பா என்னை கைட் பண்ணணும், என் ஃபேமிலியை கைட் பண்ணுங்கள், நான் என்ன செய்யணும் ஆண்டவரே, என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் என்ன செய்யணும், எந்த காலேஜுக்கு அவங்க போகணும், எந்த இதை சூஸ் பண்ணணும், எந்த தேசத்துக்கு இப்போ நான் போகணும், எந்த சிட்டியில் போய் நான் வாழணும், ஆண்டவர்கிட்ட கேட்கலாமே. உபவாசம் பண்ணி நம்ம கேட்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாய் நமக்கு பதில் கொடுப்பார். அப்படியான ஒரு உபவாசத்தை தான் இன்னைக்கு எஸ்ரா அவர் யகாவா நதி அண்டையிலே அவர் கூறினார் என்று பார்க்கிறோம். இன்றைக்கி தேவன் இந்த அருமையான வார்த்தையை நமக்கு கொடுத்துருக்குறாங்க. நம்ம உபவாசம் பண்ணி எத்தனை நாள் ஆச்சு? நீங்கள் கடைசியாக உபவாசம் பண்ணி எத்தனை மாதங்கள் ஆகிவிட்டது? பிரியமானவர்களே, இன்னிலேருந்து ஒரு தீர்மானம் எடுப்போமா? இந்த வருஷத்தை முடிக்க போகிறோம். ஆனால் இந்த வருஷத்தை முடிக்கிறதுக்கு முன்னால் ஆண்டவரே எனக்கு ஸ்பிரிச்சுவலாக இந்த உபவாசன்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது, நான் அதை ரொம்ப நாளாக நான் யோசிக்காமல் விட்டுட்டேன். இன்னிலேருந்து ஆண்டவரே ஒரு நாளை குறித்து, ஒரு வாரத்தில் ஒரு நாளை குறிங்க. ஆண்டவரே நான் உபவாசம் பண்ணி நான் ஜெபம் பண்ணுறேன். உபவாசன்றது பட்டினி இருப்பது அல்ல, சாப்பாடை மட்டும் விளக்குறதுனால அல்ல, நம்மள ஜெபிக்கணும், அதுதான் உபவாசம். தேவ சமூகத்தில் போய் உட்காரணும். ஒரு 1 hour 2 hour கொஞ்சம் ஃபியூ ஹவர்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இல்லை எனக்கு வேலை இருக்குது, நான் எப்படி பண்ண முடியும்? சரி, ஈவினிங் வேலை முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் அன்றைக்கி ஒரு நைட் ஃபுல்லாக அப்படியே ஜெபம் பண்ண உட்காருங்க. ஆண்டவர் நிச்சயமாக நம்மளுடைய ஜெபத்தை கேட்டு நம்மளை ஆண்டவர் நடத்துவார். ஹல்லேலூயா. உபவாசத்தினுடைய மேன்மையை நாம் இந்த நாட்களிலே அதிகமாய் பார்ப்பது இல்லை. உங்களுடைய சபையில் உபவாச ஜெபம் இருந்தால் கலந்துக்கோங்க. அதை மிஸ் பண்ணிடாதீங்க. எல்லாருமா சேர்ந்து உபவாசிக்கிற நாள் ரொம்ப வல்லமையான நாள். அந்த நாளில் போய் ஆண்டவருடைய சமூகத்தில் போய் நீங்கள் ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டை அழகாக ஸ்கிப் பண்ணி உபவாசம் பண்ணலாம். ஏன்னா நம்ம எல்லாம் என்ன பண்ண போகிறோம்? ஆண்டவருடைய ஆலயத்தில் போக போகிறோம். அது ஒரு அருமையான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அப்படியாக நம்ம உபவாசிக்கணுமே. பரிசேயர்கள் கூட சொல்கிறாங்க, பரிசேயன் அந்த ஜெபிக்கும் போது அவன் சொல்லுகிறான், வாரத்தில் 2 நாள் நாங்கள் உபவாசிக்கிறோம். பாருங்கள், பரிசேயருடைய நீதியை பார்க்கிலும் நம்ம நீதி அதிகமாக இருக்கணும்னு ஆண்டவர் சொல்கிறார். பரிசேயர்களே 2 தடவை உபவாசிக்கிறாங்க வாரத்தில். இன்றைக்கி நம்ம வாரத்தில் ஒரு நாள் கூட உபவாசிக்கலைன்னா அது எப்படி ஆகும்? நம்ம தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்வதற்கு அது என்ன அழகு இருக்குது? நம்ம கட்டாயம் உபவாசிக்க வேண்டும். உபவாசித்து நாம் ஜெபிப்பதை ஒரு லைஃப் ஸ்டைலாக நம்ம கொண்டு வந்துடணும். இன்றைக்கி வென்ஸ்டேவா, ஓகே, வென்ஸ்டே இஸ் மை ஃபாஸ்டிங் டே அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்கிறோம்? அதை நம்ம உடன்படிக்கை பண்ணி ஆண்டவர்கிட்ட பொருத்தனைப்படுறோம். ஆண்டவரே இந்த நாளில் நான் பொருத்தனை பண்ணி நான் ஜெபம் பண்ணுறேன்ப்பா. இந்த வாரத்தில் அநேக காரியங்கள் இருக்குது, எவ்வளோ சுச்சுவேஷன்ஸில் நம்ம எல்லாருமே போகிறோம், எவ்வளோ சேலஞ்சஸை நம்ம ஃபேஸ் பண்ணுறோம்,
எல்லாத்தையும் ஆண்டவருடைய சமூகத்தில் உட்காந்துருங்க. ஆண்டவர்கிட்ட போய், ஆண்டவரே இதெல்லாம் இருக்குது ஆண்டவரே, எனக்கு இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு கொடுங்கப்பா, இது எல்லாத்தையும் எனக்கு மாற்றி கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. குடும்பத்தில் சமாதானம் குறைகிறத பார்க்குறீங்களா, உடனே ஒரு உபவாசத்தை வச்சு ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. உபவாசித்து ஜெபிக்க 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 அதில் மேன்மை உண்டு. அல்லேலூயா. எஸ்ரா 8ஆம் அதிகாரம் 21வது வசனம். அப்பொழுது நாங்கள் எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை தாழ்த்துகிறதற்கும், எங்களுக்காகவும் எங்கள் பிள்ளைகளுக்காகவும் எங்கள் சகல பொருட்களுக்காகவும் செவ்வையான வழியை தேடுகிறதற்கும் நாங்கள் அங்கே அந்த அகாவா நதி அண்டையிலே உபவாசத்தை கூறினேன். கர்த்தர் கொடுத்த வார்த்தைக்காக நன்றி செலுத்தி யாராவது நம்ம ஜெபிக்கலாமா?